மாணவர்களே, பெற்றோர்களே கவலைப்படாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல் வேலை தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு நான் ரத்து வாங்கி தருவேன், நீட் தேர்வை நான் ரத்து செய்வேன் சொன்னார். கண்டிப்பா நம்முடைய தலைவர் அவர்கள் அதை செஞ்சு காட்டுவார். அதே போல இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பல்வேறு கோரிக்கைகள். பட்டுக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கீங்க. கைவினை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாத பொருளுக்கு கைத்தறிக்கு மட்டும் ஏன் ஜிஎஸ்டி அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதே போல் இங்க ஒரு வாரத்துக்கு முன் முதலமைச்சர் வந்தாரா, என்ன அறிவிப்பு கொடுத்தாரு? மருத்துவக் கல்லூரி கொள்வனாரா? இது வரைக்கும் 11 மருத்துவக் கல்லூரி அறிவிச்சு வெறும் அடிக்கல் மட்டும் நாடி இருக்காரு. வெறும் அடிக்கல் மட்டும் தான் நாடி இருக்காரு. உங்களுக்கு தெரியும், சென்ற பாராளுமன்ற தேர்தல் போது மதுரையில எய்ம்ஸ் மருத்துவம் கொண்டு வரனாரு. இப்ப வரைக்கும் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கலாமா? மதுரைக்கு தான், காஞ்சிபுரத்துல ஒரு அறிவிப்பு கூட கிடையாது. இதற்கெல்லாம் தட்டு கேட்டு ஒரு முறையான செஞ்ச தப்பு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 234 தொகுதியில குறைந்தது நம்ம திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எப்படி 200 கூட்டணியில கண்டிப்பா ஜெயிச்சு உறுதியா வெற்றி பெறுவோம் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன் 200 இல்ல 234 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செஞ்சு காட்டுவோம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் 39 இல்ல 38 வெற்றி பெற்றோம். இப்ப அதே எழுச்சி மக்கள்கிட்ட இருக்கு. எப்படா தேர்தல் வரும், எப்படா வாக்குப்பேட்டியை கொண்டு வருவாங்க, தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு போய் அந்த உதயசூரியன் சின்னத்துல நீங்க செலுத்துற வாக்கு இந்த எடப்பாடி ஆட்சிக்கு, இந்த கேடுகட்ட எடப்பாடி பாஜக ஆட்சிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையா இருக்கணும். A few years later. சில வாக்குறுதிகளை மட்டும் இங்க உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்ற. மேல்மருவத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய பணி நிமித்தமாக சென்னை சென்று வரும் நிலையில விரைவு ரயில்கள் மேல்மருவத்தூரில் நிறுத்தி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். செய்யூர் மதுராந்தகம் பகுதி மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில அரசு கலைக்கல்லூரி இங்கு அமைக்கப்படும். வேலை வாய்ப்புகளை பெருக்க தொழிற்பேட்டை சிப்காட்கள் அமைக்கப்படும். மதுராந்தகம் நகராட்சி மக்கள் பயனடையும் வகையில பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். கருணாநிதி ஆட்சிச்சுடைக்கு அக்கிரமம் செய்ய விரும்பு, ஆட்டைய போடு, இயல்வது சுருட்டல், ஈவது லஞ்சம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு, ஊதுவது ஒத்து, எப்படியும் பணம் சேர், ஏமாற்றி பிழை, ஐயையோ என்று கத்த கற்றுக்கொள், ஒருவனும் வாழ விடாது, ஓதுவது பொய், அவியம் பேசிவிடு என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.